ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் உள்ள கொழுப்பு, உடல் எடை எல்லாமே சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். ஜஸ்ட் 3 மந்த்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளு பருப்புக்கு நம்ம கொல்லை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 200 கிராம் போல் கொல்லை நல்லா கல் பார்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா வாசனை வரும், கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது படன்னு எள்ளு பொரியிற மாதிரி வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ நிறமும் லைட்டாக மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவே நல்லா வாசனை வரையும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொள்ளு நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3 தடவை விட்டு அரைச்சிட்டு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு உடஞ்சிருக்கும். இதை நல்லா புடச்சிட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் போட்டு கழுவிக்கலாம். சும்மா ஒரு 20 செகண்டு தான் ஆகும். விட்டு ஒரு 3 தடவை அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 தடவை நம்ம கழுவியாச்சு. இதை குக்கருக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இதை வேக வைக்கணும். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே உரிச்ச பூண்டு ஒரு 7-8 பல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குக்கர் போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம். மூடிட்டு 10 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் விசில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொள்ளு பருப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசீட்டில் தாளிச்சிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 5 போல் மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் போல் சாம்பார் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்படியே சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இது 1 நிமிஷம் போல் கொதித்த பிறகு நம்ம கொள்ளு பருப்பை சேர்த்துக்கலாம். அது கொதிச்சிக்கிட்டு இருக்கிற கேப்பில் இப்போ நம்ம பருப்பை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள்,
அதனால் விசில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி 10லேருந்து 12 போல் விட்டோம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொள்ளு பருப்பை சேர்த்துக்கலாம். கரண்டிலேயே நல்லா கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மசாலாவில் அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டருக்குள்ளார தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்மளுக்கு கொதித்தாலே போதும். ஏன்னா நம்ம பருப்பும் வேக வச்சுருக்குறோம், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குறையும், சளிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற மழை சீசனுக்கு கண்டிப்பாக வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நமக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தரும். அதனால் ஒரு 7 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். கொதிக்கும்போது அப்படியே கமன்னு வாசம் அப்படியே மூக்கை தொலைக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கொதி வந்த பிறகு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல் கடை சாம்பார் வாசம் போலவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. 7 நிமிஷம் கழித்து நம்ம தாளித்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கொள்ளு பருப்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கடுகு பொரிஞ்சதும் அப்படியே தாளித்து கொட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.